ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைஃப்பில் யாரை நம்புறதுனே தெரியலங்க. உண்மையாகவே சொல்கிறேன். நம்மளும் சில விஷயங்களை மறந்துட்டு சில விஷயங்களை பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க நமக்கு சில விஷயத்த கற்றுக் கொடுக்குறாங்க. அதுதான் உண்மையான நிஜம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, நல்லா பழகுறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து சில விஷயத்த மறைக்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க. அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னே உண்மையாகவே எனக்கு தெரியல. பார்க்குற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம வந்து சில விஷயங்களை வந்து பார்த்துட்டோம், நிறைய நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தை விட்டு கொடுத்து போகணும். இனிமேல் வந்து இப்படி தான் இருக்கணும்னு நம்ம நினச்சி வாழணும் அப்படின்னா, நமக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய விஷயத்த மறைக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நமக்கு அந்த விஷயத்த தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடிக்கிற மாதிரி இருக்குது. அது எப்படி நடிக்கணும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் அந்த விஷயத்த கூட அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க செய்கிறாங்க, அது நமக்கு தெரிஞ்சிடுது. தெரிஞ்சிட்டு அது வந்து ஆனால் வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்களுக்கு அது தெரியல, நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் வந்து அவங்க வந்து அதை நடிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி நடிக்கிறோம் நம்ம நிறைய விஷயத்தில். இதனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அப்படி வந்து எனக்கு நடிக்க தெரியல. அதனால் அது அவங்க அந்த விஷயத்த அவங்க பண்ணும்போது நம்ம அதை கற்றுக்குறோம். நம்ம அந்த விஷயத்த புதுசாக கற்றுக்குறோம் இல்லையா? இது மாதிரி தான் என் லைஃப்பில் நான் ஒன்று ஒன்றா நமக்கு எதிராக உள்ளவங்க ஒரு விஷயத்த எனக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. என்ன சொல்கிறது, சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல. எதுவும் கடந்தும் போகுங்கிற மாதிரி தான் என்னோடய வாழ்க்கை போயிட்டுருக்கு. எதுனாலும் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறது என்னென்னா, நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா என்னால் நான் இதான் பண்ணுறேன், இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன், இதுதான் நான் பண்ணுறேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஆனால் நமக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க எனக்கு தெரியல, ஏன் இப்படி இருக்காங்கன்னு கூட தெரில. ஏன் அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் சொல்கிறது பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. என் மனசில் இருக்கிற விஷயத்த தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் இப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க தாங்க நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், நம்ம நல்லவங்களாக தான் இருந்திருப்போம். ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து சில விஷயங்களை பண்ணும்போது அதை பார்த்து பழகி நம்மளுக்கும் அந்த ஹேபிட் வந்துடுது. நான் சில காலங்களாக இப்படி தான் வாழணும் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன். இதுதான் வாழ்க்கை. ஏன்னா நான் வாழ்கிற வாழ்க்கை அந்த கடவுளுக்கு தெரியும். இப்போ நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோன்னா பொய்யா வாழக்கூடாது, இப்படி தான் வாழணும்னு நினச்சி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். சரியா? மனுஷங்க யாரும் தப்பு பண்ணாமல் இல்லை, எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. நம்ம வந்து குழந்த பிறக்கிறப்ப வந்து எந்த குழந்தையும் தப்பு பண்ணாது, அடுத்தடுத்து வர இதில் தான் தப்பு பண்ணுறாங்க. நானும் அப்படி தான். ஆனால் வந்து சில காலங்கள் வந்து எல்லா மனுஷனும் தப்பு பண்ணாலும் அந்த தப்பை திருப்பி பண்ணால் தான் அது தப்பு. நம்ம திருப்பி பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போனால் கடவுள் நம்மளை நல்லா வைப்பாருங்கிறது என்னோடய நம்பிக்கை. நான் அப்படி தான் என்னோடய வாழ்க்கையை கடந்து போயிட்டுருக்கேன். ஆனால் திரும்ப பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நீ நல்லவளாக இருக்காத அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு பழக வைக்கிறாங்க அவங்க. ஆனால் அதை பழக மாட்டேன். சில விஷயங்கள் எனக்கு வந்து தெரிஞ்சாலும் அது தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு நான் என்னோடய வாழ்க்கையை கடந்து தான் போக போகிறேன். கடவுள் பார்த்து தானே இருக்கார் எல்லாத்தையும். இங்கே முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கர்மாங்கிறது, நான் கர்மா வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். கர்மாங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணாலும் சரி தான், அதுக்கான கர்மா பார்த்திங்கன்னா நம்மளோட பிள்ளைகளையோ நம்மளோட மகன்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைங்க இந்த மாதிரி தான் பாதிச்சுட்டு இருந்தது. இப்போலாம் பார்த்திங்கன்னா நான் செஞ்ச தவறுக்கான தண்டனை எனக்கே கிடச்சிருது. அப்படி தெரிஞ்ச மனுஷங்க தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எதுக்கு பொய் சொல்கிறாங்கன்னே தெரியலங்க. தேவையில்லாததுக்கெலாம் பொய்யா சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம வந்து சரி ஒரு விஷயத்த சரி வேண்டாம் அப்படின்னு நம்ம இது பண்ணும்போது அவங்க பொய்யா சொல்லும்போது நம்மளும் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரிய வரலன்னு. புரியுது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு சின்ன வழிகள் அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சவங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க நடிக்கிறாங்க, அவங்க பொய் சொல்கிறாங்கங்கிறது நம்மளும் அதை ஃபாலோ பண்ண தேவையில்லை. நம்ம என்ன பண்ணாலும் தைரியமாக நம்ம பேசணும், நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். அதை நம்ம பழகிக்கணும். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சம்பாரித்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ யாருக்கும் பயப்படணுங்கிறது, யாருக்கும் அடிமை கிடையாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. யாரும் நமக்காக வந்து என்றைக்கும் நிற்க போகிறதும் கிடையாது. நம்ம கை கால் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை. ஸோ
எதுக்காகவும் நம்ம வாழ்க்கையை வந்துட்டு நம்ம பயந்துட்டு வாழக்கூடாது. நம்ம ஒன்று பண்ணோம் அப்படின்னா தைரியமாக அதை பேச பழகணும் ஃபஸ்ட்டு. நான் புரியும்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் இருக்க போகிறேன், இருப்பேன். ஸோ நீங்களும் என்னோடய சப்ஸ்கிரைபரும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கும் பயப்படாதீங்க, சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.